ஹல்லேலூயா. கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்மை எல்லாம் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறவாதவர். அன்பானவர்கள், இன்னைக்கு நிறைய நேரங்களிலே ஏற்படுகிற நாம் சந்திக்கிற சூழல்கள், பிரச்சனைகள், இது எல்லாம் நம்மை ஒருவேளை ஆண்டவர் மறந்து விட்டாரோ, ஒருவேளை ஆண்டவர் நம்மை நினையாமல் மறந்து விட்டாரோ என்று நம்மை சிந்திக்க வைத்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. கற்பத்தின் பாலகனை தாய் மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால இந்த நாளில் அந்த ஆண்டவர், தாய் மறந்தாலும் மறவாத ஆண்டவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். நான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் செல்வோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். எகிப்து என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம். இந்த எகிப்து அடிமைத்தனத்துக்கு ஒரு ஆதாரம், இந்த எகிப்து பாவத்துக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த எகிப்து நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு சிம்பாலிக் சைன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து நம்முடைய எல்லாவித போராட்டங்களுக்கும் ஒரு அடையாளம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, அந்த எகிப்தியரைங்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதோ அதை போட்டுக் கொள்ளுங்க. அதை போட்டு நீங்க இன்றிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை போட்டுக்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற சுகவீனத்தை, இன்றைக்கு நீங்கள் காணுகிற போராட்டத்தை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற பலவிதமான நெருக்கங்களை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற சுகவீனத்தை, இன்றைக்கு நீங்கள் காணுகிற உங்களுடைய எதிர்ப்புகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது நான் ஒரு மனிதன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்ல, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஐயா மோசேயின் மூலமாக சொல்லுகிறார். மோசே ஜனங்களை பயந்து போய் நின்று கொண்டிருக்கிறான். அந்த ஜனங்கள் பயந்து போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். மோசேக்கு ஒரு விதமான, இந்த ஜனங்கள் இவ்வளவு முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இருக்கிறார்களே, தேவனுடைய மகிமை புரியவில்லையே, தேவனுடைய அந்த அற்புதம் இவர்களுக்கு புரியவில்லையே என்று சொல்லி இவனுக்குள்ளாக ஒரு கலக்கம். ஆனாலும் தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி அவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஏன் இந்த மோசேயும் அப்படி கலங்கி நிற்கிறான் என்று நான் சொல்கிறேன் என்றால், அந்த 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையீடு. அப்போ மோசேக்குள்ளாகவும் ஒரு முறையீடு, ஐயா நான் என்ன செய்வேன், இந்த ஜனங்களை வச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்களே, நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்களே, அப்படி ஒரு பெரிய கலக்கம் இருந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஆனாலும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒரு விசுவாசத்தோடு கூட தான் இந்த வார்த்தை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு தேவ ஊழியனாகிய அடியனை கொண்டு கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும், whatever the situation you are facing, நீங்க எந்த சூழ்நிலையை சந்தித்து இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். Fear not. நீங்க பயப்பட வேண்டாம்.
முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அந்த அற்புதத்தை, அந்த விடுதலையை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை நீங்க, இந்த மோசேயை சொன்ன வார்த்தையை இந்த ஜனங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பார்கள். அதே போல நாமும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். இவர்கள் முதல்ல ஒருவேளை முறையிட்டாலும் அப்புறம் அந்த மோசே சொன்ன வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள். அன்பானவர்களே, அங்கு ஒரு பெரிய விடுதலை உண்டானது, ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அதே போலத்தான் இன்றைக்கு தேவ ஊழியன் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நேரலை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை, கர்த்தர் கொடுக்கும் விடுதலையை, கர்த்தர் கொடுக்கும் சுகத்தை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன செய்ய போகிறார்? இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது நடக்குமா? இது என்னோட வாழ்க்கையில நடக்குமா என்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இனி இதை செய்ய போறது நீங்க இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள போறது நீங்க இல்லை. இதிலிருந்து வெளியே வரப்போறது நீங்க இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் முயன்று பார்த்துட்டோம். இதிலிருந்து வெளியே வரும்படி, ஐயா, இதிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி நீங்களும் நானும் பல விதங்களில முயன்று பார்த்துட்டோம். இந்த சுகவீனத்திலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த பண பற்றாக்குறையிலிருந்து, ஐயா, இந்த வேலையின்மையிலிருந்து, இந்த பலவிதமான குழப்பமான குடும்ப சூழ்நிலையிலிருந்து வெளியே வரும்படி நாம் எத்தனையோ முறை எத்தனைத்து பார்த்துட்டோம். பலவிதமான யோசனைகளை கையாண்டுட்டோம், பலவிதமான ஆலோசனைகளை பெற்று செயல்பட்டு பார்த்துட்டோம். ஒன்றும் நடக்கல. ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்களுடைய முயற்சி. ஆனால் இனி உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய முயற்சி அல்ல. அந்த 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இனி நீங்களும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் we have to be seated. நம்ம அமர்ந்திருக்க வேண்டியதுதான். ப்ளீஸ் be seated. நீங்க அமர்ந்திருங்க, உட்கார்ந்துருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசித்தால் உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் செய்கிற யுத்தத்தை நீங்க பார்ப்பீர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தங்களுடைய கண்களினால கண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தம், இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் இன்றைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்கிறார். ஒன்று, the direction of God, தேவன் காட்டுகிற பாதை. அன்பானவர்களே, முதலாவது தேவன் காட்டுகிற பாதை, the direction of God. இரண்டாவதாக the danger faced by the people of God, தேவ மக்கள் சந்தித்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில என்ன செய்யணும். மூன்றாவதாக the destruction of the enemies, ஐயா, தேவனால் அழிக்கப்பட்ட அந்த எதிரிகள், தேவனால் அழிக்கப்படுகிற எதிரிகள். இந்த 3 காரியங்களை தேவன் மத்தியில வைக்கும்படியாக விரும்புகிறார். ஒன்று, தேவன் காட்டும் பாதை, the direction of God. நமக்கெல்லாம் தெரியும், இந்த யாத்திராகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 17-18 வசனங்களை வாசிக்கிற பொழுது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், இதற்கு பேக்ரவுண்ட் நமக்கு எல்லாம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தில அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. பயங்கர, ஒவ்வொரு நாளும் வேதனை மேல வேதனை, போராட்டத்தின் மேல போராட்டம். அவர்கள் பயங்கரமாக கூக்குரல் எடுக்கிறார்கள், எங்கள் தேவன் எங்கே, எங்கள் தேவன் எங்கே? ஏன் நாங்கள் இவ்வளவு நிந்தனைகளையும் அவமானங்களையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இடுகிற கூக்குரல் தேவனுடைய சந்நிதியிலே எட்டுகிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அப்படி அவர்கள் இடுகிற கூக்குரலை அவர் கேட்டு அவருடைய உபத்திரவத்தை அவர் பார்த்து அவர் இறங்கி வந்தார். மோசேயை அழைத்தார். மோசேயை எகிப்துக்கு போ என்று சொல்லி அனுப்பி இந்த ஜனங்களை, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த எகிப்தில் இருந்து விடுதலையாக்கி எகிப்து மக்களுக்கு மத்தியில 10 வாதைகளை அனுப்பி அந்த வாதைகளினாலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அற்புதமாக விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக அவர் செயல்பட ஆரம்பித்தார். அப்படி செயல்பட்டு அவர்களை விடுதலையாக்கி அவர் கொண்டு வருகிற அந்த நேரம், அப்பொழுதுதான் பார்வோன், வாசிக்கிற அந்த 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும், பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்
ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரங்களில நமக்கு ஒரு வழி தோன்றும். நம்முடைய இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக, ஐயா இந்த போராட்டத்திலிருந்து விடுதலையாக, இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நமக்கு ஒரு வழி தோன்றும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அவையுடைய முடிவோ மரண வழிகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். விடுதலை ஆக்கின பின்பு இவர் நடத்தி வருகிற பாதை ஒரு சாதாரண, அதாவது சமீபமான அல்லது ரொம்ப சீக்கிரமாய் போய் விடுகிற ஒரு பாதையை அவர் தெரிந்தெடுக்கல. ஒரு பாதை உண்டு, அவர்கள் போவதற்கு ஒரு பாதை உண்டு. அது என்ன? பெலிஸ்தருடைய தேச வழியாய் போவது. அப்படி போவது ரொம்ப அவர்களுக்கு சமீபம், சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல சீக்கிரமா போய் சேர்ந்து அவரை ஆராதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அப்படி போனால் இந்த ஜனங்களுக்கு மிகப்பெரிய பொல்லாப்பு காத்திருக்கிறது என்பதை அறிந்த தேவன் அந்த வழியாக அவர்களை கொண்டு செல்லாமல் மாறாக கொஞ்ச நாட்கள் அதிகமாகும், பரவாயில்லை, என் ஜனங்களை நான் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி செல்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வழியை அவர்களுக்கு என்று நியமித்து வைத்திருக்கிறார். தேவன் காட்டுகிற பாதை, the direction of God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு பாதையை வகுத்து வைத்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளுக்கும், நம்முடைய எல்லா வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களுக்கும் தேவன் ஒரு வழியை, தேவன் ஒரு திட்டத்தை, தேவன் ஒரு பாதையை நமக்காக உருவாக்கி வச்சிருக்கிறார். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு கரிசனை எப்போதுமே அவருக்கு உண்டு. நமக்காக அவர் ஒரு பெரிய அழகான ஒரு பாதையை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இது நமக்கு கஷ்டம் போல தோணலாம். இந்த பாதையில நடக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த வழியில போறது எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் அந்த வழி எப்படி இருக்குமா? அது வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருக்குமா? ஆனா வேற ஒரு வழி உண்டு, அது விசாலமா இருக்கும், நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கிறது போல இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியில அது நம்மை காரில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஆனால் தேவன் காட்டுகிற பாதை, தேவன் வகுத்து வைத்திருக்கிற வழி, தேவன் ஐயா நம்மை நடத்தி செல்லுகிற அந்த வழி ஒருவேளை நெருக்கமா இருக்கும், இடுக்கமா இருக்கும், பயமா இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நடத்துகிறவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவன் காட்டுகிற பாதையை நாம் ஆமென்றும் ஆமென் என்றும் அங்கீகரித்தோமானால், அதிலே நடந்து செல்வதற்கு நம்மை அர்ப்பணித்தோமானால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நம்ம அழகா நம்மை நடத்தி செல்ல அவர் கூடவே இருப்பார். தேவன் காட்டுகிற பாதை, இந்த காலை வேளையில அதுதான் சொல்லுகிறார். நான் காட்டுகிற பாதையிலே நீங்க செல்லுவீங்கன்னா நிச்சயமாக இனி நீங்கள் இன்றைக்கு காணுகிற எகிப்தியரை இனி நீங்க என்றைக்கும் காண மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரியம். இரண்டாவது, இந்த தேவ மக்கள் சந்தித்த பிரச்சனை, the danger faced by the people of God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தானே சொன்னாரு, ஆண்டவர் தானே வழிகாட்டினாரு, ஆண்டவர் தானே பாதை காட்டினாரு, நாங்க அந்த பாதையில தானே போறோம். எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, எங்களுக்கு ஏன் இந்த வேதனை, எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாமா? இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் நடுவே முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாலம் இறங்குவீர்களாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே நீங்க பாளையம் இறங்குங்க.
எனக்கு அன்பான தேவனே, நீங்க அங்க ஓய்வெடுத்து அந்த சமுத்திர கரை இருக்குல்ல அங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இவர்களுக்கு முன்னாக சமுத்திரம், செங்கடல், சிவந்த சமுத்திரம், பெரிய ஒரு கடல். இவர்களுக்கு இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் பார்த்தீங்கன்னா மலை மலை. இப்ப எப்படி நம்முடைய இந்தியா அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கடலால் சூழப்பட்டு இருக்கிறதோ, ஒரு பக்கம் மலை, 3 பக்கம் கடல். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பக்கம் மலை, ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரம். பின்னால பார்த்தா இவர்களை வழிவிட்டு அனுப்பின பார்வோனுடைய இருதயம் மீண்டும் கடினப்படுத்தப்பட்டு அவன் தன்னுடைய சேனைகளோடு கூட, குதிரைகளோடு கூட, ரதங்களோடு கூட, தன்னுடைய வீரர்களோடு கூட அவன் துரிதமாய் புறப்பட்டு வருகிறான். இப்போ இவர்கள் அப்படியே சுற்றி பார்க்கிறார்கள். முன்னே சிவந்த சமுத்திரம், இடதுபுறத்துல மலை, வலதுபுறத்துல மலை. பின்னால பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய சேனை பயங்கரமாக நின்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய முடியும்? நீங்க 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அந்த 14ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். அவர்கள் நெருங்கி சேர்ந்துட்டாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முன்னால சிவந்த சமுத்திரம், இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் மலை, பின்னால பார்வோனுடைய சேனை கிட்ட வந்துருச்சு. இது இந்த மாதிரி சூழ்நிலையில் தானே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் காட்டுகிற பாதையில தான் நான் செல்லுகிறேன், தேவன் நடத்துகிற அந்த வழியில தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம்? ஏன் எனக்கு இவ்வளவு பாடு? ஏன் எனக்கு இவ்வளவு நிந்தனை? ஏன் எனக்கு இவ்வளவு தோல்வி? ஏன் என்னுடைய பிசினஸ்ல வெற்றியே இல்லை? ஏன் என்னுடைய வேலையில பிரச்சனை மேல பிரச்சனை? ஏன் எனக்கு ஒரு நிலையான வேலை கிடைக்கல? தேவன் காட்டுகிற பாதையில தானே நான் செல்லுகிறேன். நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் செய்தும் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்தும் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் காட்டுகிற வழியில தான் மோசேயினால் வழி நடத்தப்படுகிறார்கள். ஆனாலும் முன்னே சிவந்த சமுத்திரம், 2 பக்கங்களிலும் மலை, பின்னால பார்வோனுடைய சேனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்ல, பார்வோன் இவன் என்ன தெரியுமா சொல்றான்? பார்வோன், நீங்க வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, 3ஆவது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்துல நம்ம விட்டு அனுப்பிட்டோம், அவங்க போனாங்க, ஆனா இப்பொழுது திகைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. இந்த பக்கமால அந்த பக்கமால, முன்னால சமுத்திரம், நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான இவன் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. வனாந்திரம் அடைச்சி போட்டுடுச்சு, இப்ப என்ன பண்ணுவாங்க? என்னுடைய கைக்கு இவர்களை யார் தப்புவிக்க முடியும் என்பது போல அவன் அவர்களை பார்த்து பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை போல ஒரு சூழ்நிலையில் நீங்க ஒருவேளை இருக்கலாம். இதை போன்ற சூழ்நிலையில் என்னுடைய எதிரி எங்களை ஏளனம் பண்றாங்க, எங்களை பரியாசம் பண்றாங்க, என்னை ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இருக்கிற, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் காட்டுகிற பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், கொஞ்சம் முட்கள் இருக்கும், ஐயா கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்கும், பள்ளத்தாக்கிலே நீங்க தங்க வேண்டியது இருக்கும், முன்னால சிவந்த சமுத்திரம் நிற்கும், இந்த புறத்துல அந்த புறத்துல மலை இருக்கும், பின்னால சேனைகள் ஐயா புறப்பட்டு வரும். தேவன் காட்டுகிற பாதை சில நேரங்களில் நமக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கும். நம்ம ஐயா மனம் அடிவாக்குகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு செல்லும். கலங்காதிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் கலங்கி நிற்கிறார்கள். கலங்கி நின்று அவங்க பயங்கரமா மோசேயை குறித்து சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி,
எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்க இங்க வனாந்தரத்துல ஒண்ணு இல்லாம சாகிறத பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்யறது நலமா இருக்குமே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் இப்படித்தான் நினைக்கிறோம். ஆண்டவர் நடத்துகிற பாதையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், எல்லா ஆலயத்துக்கு போனோம், நம்ம அங்கே இருந்தா கூட எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கலாமே, எல்லாம் நடந்திருக்குமே, எல்லாம் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குமே, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குமே, அந்த ரெக்கமெண்டேஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நம்ம இப்படித்தான் நினைக்கிறோம். இது மாம்சம் அப்படித்தான் நினைக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒருவேளை இப்படி கலங்கி நின்று இப்படி சில வேளைகளில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து மற்றவர்கள் பேசுகிற பேச்சினால என்னால் தாங்க முடியல, அதனால நான் இந்த ஆண்டவர்கிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறேன், இப்படியெல்லாம் ஆண்டவரை நான் சில நேரங்களில் நிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்தேன். ஏன்னா இந்த ஜனங்கள் பயந்து நிற்கிறார்கள். 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இப்படி பயந்து நிற்கிற இந்த பிள்ளைகளை பார்த்துதான் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது, பயப்படாதிருங்கள். பயப்படாது. 4 பக்கமும் சூழ்ந்துகிட்டாச்சு, இனி விடுவிக்கப்பட வழியே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவனுக்கு அது கூடாத காரியம் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, the direction of God, தேவன் காட்டுகிற பாதை. இரண்டாவது, the danger faced by the people of God, தேவனுடைய மக்கள் சந்திக்கிற பிரச்சனை. மூன்றாவதாக, தேவனால் அழிக்கப்பட்ட எதிரிகள், the destruction of the enemies by God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அழிக்கப்பட்ட எதிரிகள். இப்படி பயந்து நின்று கொண்டிருக்கிற வேளையில மோசே இவர்களுக்காக தேவனிடத்தில் முறையிடுகிறார், இந்த மக்களை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், மோசையை பார்த்து சொல்றாரு. வாசிக்கலாம் இப்பொழுது 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக தான் சொல்றாரு, என்கிட்ட சொல்லி தன்னுடைய ஜனங்களை புறப்பட்டு போங்கள். நீங்க அப்படியே மனமடிவாகி உட்கார்ந்தது போதும், அப்படியே பிரச்சனை அவ்வளவுதான், நாங்க என்ன செய்ய போகிறோம், கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்தது போதும், அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது போதும், புறப்பட்டு போங்கள். என்னையாது எதிரே சிறந்த சமுத்திரம் இருக்குது, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறாரு. பின்னால் பார்வோன் சேனை துரிதமா வருகிறது, நாங்கள் நடந்து போவது எம்மாத்திரம், எங்களுக்கு நடக்க கூட பலன் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அப்பொழுது அடுத்த வசனத்துல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து, மோசே உன் கையில ஒரு கோல் கொடுத்திருக்கல, அந்த கோலை நீ சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. அப்போ அந்த சமுத்திரம் 2ஆம் பழக்கம், என் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் இந்த தேவ ஊழியக்காரரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என்னுடைய வசனம் என்கிற கோலை நீ என் ஜனங்களுக்கு நேராக நீட்டு. ஐயா, அவருடைய வாழ்க்கையில் அடைபட்டு இருக்கிற பாதைகள் திறக்கும். என் ஜனங்கள் ஐயா வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள், தடைகள் உடைபட்டு அவர்கள் கடந்து போவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்க என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்க விசுவாசித்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, ஒரு முறுமுறுப்பு வந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா, ஏன் இந்த வழியா அனுமதிச்சாரு, ஏன் இப்படி அவர் காட்டுகிற பாதை இப்படி அடைபட்ட பாதையா இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வேதம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது.
யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் பின்தொடரும்படிக்கு நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தில் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறார். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானே கர்த்தர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி, நானே கர்த்தர் என்று இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, நானே கர்த்தர் என்று இந்த ராஜாக்கள் அறிந்து கொள்ளும்படி, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்பதை இந்த உலக அண்ட சராசரம் அறிந்து கொள்ளும்படி நான் உன்னை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அன்பான தேவனுடைய பிள்ளை, நிறைய நேரங்களில் இந்த பாதையில் நடக்கிற பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன செய்வதுன்னு புரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை நடத்தி அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிற பொழுது, ஆகா, என்னை நடத்தி வந்த தேவன் எவ்வளவு அற்புதமான தேவன், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லி உங்களால் பாட முடியும். தூக்கி எறியப்பட்ட உங்களை வேண்டும் என்று சொல்லி என்னை ஆண்டவர் சேர்த்து வலுவ அழகாக நடத்தி வருகிறாரே என்று சொல்லி உங்களால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்படி பாடி இருக்கிறாரே ஒரு பக்தன், நடந்து வந்த பாதையினால தான் அப்படி பாட முடிஞ்சது. அப்படிப்பட்ட பாதையில் அவர் நடந்துராவிட்டால் அந்த பாடலை பாடி இருக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் தேவன் நடத்துவதற்கு எதற்காக தெரியுமா? இப்படி நீங்களும் நானும் பாடும்படியாக. கலங்கி நிற்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் மூலமாய் மகிமைப்படுவேன், நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார், எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு உங்களை நடத்தி வருகிற பாதை ஏன் தெரியுமா? இந்த உலகம் அவரே கர்த்தர், இயேசுவே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே வேறு ஒருவரும் தேவன் இல்லை என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் உங்களை நடத்தி செல்கிறேன். விசுவாசத்தோடு கூட நான் காட்டுகிற பாதையில நீங்க போய்கொண்டே இருங்க. ஒருவேளை பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கவலைப்படாதீங்க. நான் உங்கள் கூட இருக்கிறேன். உங்களுக்காக அது 2 பக்கமும் மலை இருக்குது, பின்னால பார்வோன் சேனை இருக்குது, முன்னால சமுத்திரம். எங்க அப்பாவால சமுத்திரத்தை 2ஆ பிளந்து அது நடுவே உங்களை என்னை நடத்தி கொண்டு போக முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அப்படி நடத்தி கொண்டு போகிற வேளையிலே நமக்கு எதிராக இருக்கிற அத்தனை காரியங்களும், நாம் எதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைத்தோமோ, எது போராட்டம் என்று நினைத்தோமோ, எது இருள் என்று நினைத்தோமோ, எது வேதனை என்று நினைத்தோமோ, அத்தனையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி பிளந்து, அந்த சமுத்திரத்தை பிளந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் போயாச்சு. போன உடனே இந்த ராணுவம், பார்வனுடைய ராணுவமும் குதிரை வீரர்கள் எல்லாரும் துரிதமாய் வேகமாய் வருகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய ரதங்களில் உள்ள அச்செல்லாம் காண்டுகிட்டு தனித்தனியா போகுது. ஐயா, அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகுது. இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, அவ்வளவுதான், இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி போகலாம் என்று சொல்லி திரும்பி போக எத்தனிக்கிறார்கள். திரும்பி போக கூட விடல கர்த்தர். எந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டதோ அதே சமுத்திரம் அவர்களை முற்றிலுமாக மீண்டும் மோசே தன்னுடைய கரத்தை நீட்ட அந்த சமுத்திரம் அவர்களை அப்படி முற்றிலுமாக அழித்து போட்டது. உங்களுடைய என்னுடைய எதிரிகள் எதுவாக இருந்தாலும், பிரச்சனை எதுவாக இருந்தாலும், போராட்டம் எதுவாக இருந்தாலும், அத்தனையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ண கர்த்தரால முடியும். ஒருவேளை இந்த கொரோனாவினுடைய வீரியம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது. நேற்றுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்ன காரியத்தெல்லாம் கேட்கிற பொழுது எனக்கு உண்மையில எனக்கே ஒரு மாதிரி எங்க உள்ளம் பயங்கரமா பதபதப்பு வந்துச்சு. சொன்னாங்க, ஐயா, இங்க ஜனங்கள் எப்படி எல்லாமோ இந்த கொரோனாவினுடைய அந்த அதனுடைய பயங்கரம் தெரியாம சர்வசாதாரணமா சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து பார்த்து எங்களுக்கு தான் தெரியும், ஐயோ, இது ஒருத்தருக்கும் வரக்கூடாது, இது ஒருத்தருக்கும் வரக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட அந்த காரியத்தை குறித்து அவர்கள் என்னிடத்துல சொல்லுகிற பொழுது உண்மையாகவே என்னுடைய உள்ளம் உடைந்தது.
அவருடைய கண் முன்னால அந்த ஸ்கிரீனை விலகி பார்த்தா 8 பேர் அந்த பக்கம் மரித்து கிடக்கிறாங்க. அவங்களெல்லாம் பிளாஸ்டிக் பேப்பர்ல சுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல தான் என்னுடைய கணவரை படுக்க வச்சிருந்தாங்க. என்னுடைய உள்ளவெல்லாம் உடைஞ்சு போச்சு. கதறி அழ ஆரம்பித்தோம். என்ன செய்து எங்களுக்கு புரியல. ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டதினாலே எனக்கு அன்பான ஆண்டவர், ஒருவேளை நமக்கு முன்னாக 8 பேர் மடிந்திருந்தாலும் அவரை காக்க, கணவரை காக்க அவருடைய கரம் போதுமானதாக இருந்தது. அவருடைய வல்லமை போதுமானதாக இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, பாராளும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இந்த பார்வோனுடைய சேனை நம்ம ஒன்றும் பண்ணாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது அதுதான். மகளே, பாராளும் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அகிலத்தை உருவாக்கின தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். பார்வோன் சேனை உன்னை என்ன பண்ண முடியும்? பார்வோன் சேனை என்ன பண்ண முடியும்? பாவம் உன்னை என்ன பண்ண முடியும்? உனக்கு எதிராக எழுப்பி இருக்கிற பிசாசு உன்னை என்ன பண்ண முடியும்? உனக்கு எதிராக எழுப்பி இருக்கிற வேலை இல்லை என்று சொல்லுகிற இந்த நிலைமை, கடன் பிரச்சனை என்கிற நிலைமை உன்னை என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் படைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். பொண்ணு வெள்ளி என்னுடையது, பூமி அந்த நிறைவு என்னுடையது. அதனால் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு ஆண்டவர் ஐயா நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அவர் நம்மை நடத்துகிற பாதை இருக்குதே, அது தேவனுடைய சித்தம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மை ஆண்டவர் அனுமதித்திருக்கிற நம்முடைய வாழ்வினுடைய பாதை இருக்கிறதே, இது தேவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது. இரண்டாவதாக, இந்த தேவன் ஐயா நமக்கு பாதை காட்டுகிற தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு எதிராக நிற்பவன் யார்? இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்று, இது தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, இந்த விசுவாசத்தை, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்கிற அந்த நிச்சயத்தை, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது, வழியற்ற வனாந்தரத்தில் தேவன் வழியை உண்டு பண்ணுவார் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, இருள் தோன்றும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருளில் ராத்திரி நேரத்தில் தான் போறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர்களுக்கு முன்னே சென்ற தேவனுடைய தூதனானவர், அது வேற யாரும் ஏசப்பா. அவர்களுக்கு முன்னே சென்ற ஏசப்பா இப்போ அவர்களுக்கு பின்னால பார்வோன் சேனை, என் பிள்ளைகளை அவர் கிட்ட கூட நெருங்கக்கூடாது, பின்னால் அவர் போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, முன்னே சென்று கொண்டிருந்த மேக ஸ்தம்பம், எனக்கு அன்பானவர்களே, அப்படியே பின்னால் வந்துருச்சு. இப்போ இந்த மேகஸ்தம்பம் அந்த எகிப்திய ஜனங்களுக்கு இருளா மாறிடுச்சு. முன்னே சென்ற வெளிச்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கர வெளிச்சம். இயேசு பின்னே செல்கிறார். ஐயா, முன்னே அவருடைய வெளிச்சம் செல்கிறது, அக்கினி ஸ்தம்பம் செல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம், எகிப்தியருக்கு இருள். என்ன ஒரு அற்புதமான வழிநடத்தல் பார்த்தீங்களா? தேவன் நம்மோடு கூட இருந்தால் இது நடக்கும். அதனால நீங்கள் நான் செய்ய வேண்டியதெல்லாம் டோட்டலா நம்ம முழுமையாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் அதுதான் விரும்புகிறார். மகனே, நீ ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பாதே. ஆண்டவரை உறுதியை பிடிச்சு இன்னைக்கு ஒரு ஆண்டவரே, என்ன வந்தாலும் என் இயேசு எனக்கு போதும். அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யணும்னு சொல்றாங்க, அவங்க அப்படி இவங்களை பாருங்க சொல்றாங்க, இதை செஞ்சா இதை பரிகாரம் தேடினா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க, ஜோசியனை பார்க்க சொல்றாங்க, அதை செய்ய சொல்றாங்க. நோ, தேவனுடைய வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமை இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீபனம் கர்த்தருக்கே